வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சிம்பிள் ஸ்மோக்கி லுக் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் வித் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மாய்ஸ்சரைசருக்கு இந்த காய பிரைட்னிங் டே க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஆல் ஓவர் நான் வந்து மசாஜ் பண்ணிக்க போகிறேன். இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த லைட்டாக அந்த ஒயிட் கேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆனோடனே அது வந்து ஸ்கின்னில் வந்து மர்ஜ் ஆயிரும். ஸோ கவலைப்பட வேணாம். அடுத்து ப்ரைமருக்கு நான் கலர் பார் பர்ஃபெக்டிங் மேட் சிலிகான் ப்ரைமர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ஆயிலி சீக்கிரமாக ஆகுமோ அங்கே மட்டும் நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது சிலிகான் பேஸ் ப்ரைமர்ன்றனால ஆயிலி ஸ்கின் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அடுத்து கலர் கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் NYB ஆரஞ்ச் கன்சீலர் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதை வந்து எங்கே அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். எப்பயுமே கலர் கரெக்ஷனுக்கு ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ண தேவையில்லை. அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் அந்த கலர் கரெக்ட் பண்ண ஏரியா மட்டும் நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கன்சீலருக்கு மேபிள் ஃபிட்மியோட கேஃபேன்ற ஷேடு எடுத்துக்கிறேன். இதை வந்து எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும் லைட்டாக வந்து நம்ம டாட் பண்ணால் போதும். இந்த ஸ்டெப் எதுக்குன்னா, அடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக கன்சீல் பண்ணிக்குவோம். அதே ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த கன்சீலரை வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கான்டூரிங்க்கு வந்து நான் LA Girl Pro BB க்ரீம்லேருந்து ஷேட் டார்க் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து ஆங்கிள்டு ப்ரஷ் சின்னதாக எடுத்துகிட்டு அதை வந்து நான் சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக நான் வந்து நோஸையும் கான்டூர் பண்ணிக்கிறேன். கான்டூரிங் எதுக்கு நான் ஃபவுண்டேஷன் முன்னாடி பண்ணுறேன்னா, நான் க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபவுண்டேஷன் ஃபுல் கவரேஜ் கிடையாது. ஸோ நான் இது முன்னாடியே பண்ணிட்டேன்னா என்னோடய கான்டூர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷ் லைன் இருக்காது. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே பண்ணிடுறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் லாரியல் பாரிஸோட அக்கார்ட் பர்ஃபெக்ட் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து நட் ப்ரவுன். இந்த ஃபவுண்டேஷனோட கவரேஜ் மீடியம் டு பில்டபிள் தான். ஸோ எனக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வேணும், ஆல்மோஸ்ட் ஃபுல் கவரேஜ் வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் நிறைய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை பொறுமையாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸு. இதிலே வந்து ஸ்ட்ரீக்கியாக பேட்சியாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களோட அவுட்புட் வந்து நல்லா இருக்காது. ஃபோட்டோஸ்லலாம் அது ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும். இப்போ கன்சீலிங்க்கு அதே மேபிள் ஃபிட்மி கன்சீலர் எடுத்து நான் வந்து அண்டர் ஐலையும், நோஸோட பிரிட்ஜில், ஃபோர்ஹெட்டில், அப்புறம் வந்து அப்பர் லிப் கிட்ட, அப்புறம் நான் சின்னில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்சீலர் வந்து என்னை விட ஒரு ஷேடு வந்து லைட்டராக இருக்கிறதுனால இதை அப்படியே நான் வந்து ஹைலைட்டிங் மாதிரியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண அப்புறம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி கன்சீலர், ப்ரான்சிங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பேக் பண்ணுறதுக்காக மேபிள் ஃபிட்மியோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். அதை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னா, பேக்கோட பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி அதை வந்து வெட் பண்ணிவிட்டு நான் வந்து எங்கெல்லாம் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் மட்டும் நான் வந்து லூஸ் பவுடரை வந்து பேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ் வந்து சீக்கிரமாக ஆயிலி ஆகாது. அதுவும் இல்லாமல் அந்த க்ரீஸ்லாம் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகாது. LA Girlோட ப்ரெஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து செஸ்ட்நட். அதை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நான் வந்து கண்ணில் வந்து செட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்மோக்கி ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம கண்ணை அதுக்கு முன்னாடி செட் பண்ணிட்டோன்னா நம்ம ஐ ஷேடோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஐடெக்ஸோட காஜல் பென்சில் எடுத்துக்கிறேன். அதை நான் அப்படியே வந்து லிட்ஸில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஸ்மச் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணாத எந்த ஐ பென்சிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது. அடுத்து மேபிளனோட குவாட் ஐ ஷேடோவில் வந்து இந்த டார்க் ஆஷ் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த காஜல் பென்சிலை வந்து ஸ்மோக் பண்ணி விட்டுற போகிறேன். அடுத்து இந்த டியா பியூட்டி ஐ ஷேடோ பேலட்லேருந்து இந்த டார்க்
ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் யூஸ் பண்ணி நான் க்ரீஸில் வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்மோக் பண்ணி விட்டுக்க போகிறேன். அப்போ தான் பிளாக்லேருந்து நல்லா ஒரு ட்ரான்சிஷன் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அதே ஐஷேடோ பேலட்டில் ஒரு லைட் ரோஸ் கலர் எடுத்து நான் வந்து டுவர்ட்ஸ் ஐப்ரோ வரைக்கும் இந்த ட்ரான்சிஷன் ஷேடை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்னும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஐ வந்து ரொம்ப இன்னும் நேச்சுரலாக ஹார்ஷ் லைன் இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்து L18 காஜல் யூஸ் பண்ணி நான் டைட் லைனும் வாட்டர் லைனும் பண்ணிக்க போகிறேன். அதே டார்க் ஆஷ் கலர் எடுத்து நான் லோவர் லேஷ் லைனில் வந்து அந்த காஜல் பென்சில் போட்டோம் இல்லையா, அதை அப்படியே வந்து இதை வச்சு நான் ஸ்மோக் பண்ணி விட்டு போகிறேன். அடுத்து நான் இந்த எல்லேகல் ஐஷேடோ பேலட்டில் இந்த டார்க் க்ரீன் கிளிட்டர் ஷேட் எடுத்து நான் வந்து விரலால் என்னோடய லிட்டில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து மேபிளின்ல இந்த ஐஷேடோ பேலட்டில் இந்த லைட் கோல்டன் ஷேட் எடுத்துக்கலாம். நான் ஒரு பாயிண்டடான ப்ரஷ் வச்சு நான் இன்னும் கார்னரில் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் மேபிளின் கலர்ஸல் ஐலைனர் யூஸ் பண்ணி லிட்ஸ் கிட்ட மட்டும் சின்னதாக லைன் பண்ணிக்கிறேன். நான் விங் லைன்லாம் யூஸ் பண்ணிக்கல. ஏன்னா ஸ்மோக்கி ஐ வந்து ஆல்ரெடி ஓவர் ட்ரமாட்டிக்காக இருக்கனால நம்ம இதை வந்து கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கலாம். மஸ்காராக்கும் நான் மேபிளின் கலர்ஸல் வேரியண்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபால்ஸ் லேஷ் யூஸ் பண்ணாதனால நான் மஸ்காரா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பேக் பண்ண லூஸ் பவுடர் எல்லாத்தையும் நான் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஐஸ்க்கு யூஸ் பண்ணாதே எல்லேகல் ப்ரெஸ் பவுடரை வந்து நான் ப்ரான்சிங் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே டியா பியூட்டி ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த லைட் பிங்க் ஷேடை வந்து நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங்க்கு அந்த மேபிளின் ஐஷேடோ பேலட்டில் செகண்ட் கோல்டன் ஷேடை வந்து நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு நான் சீக்ஸில் லைட்டாக ப்ரோ போன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக லிப்ஸ்டிக்கு நைக்கா பியூட்டியோட லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்து மகாராணி. இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ஆல் ஸ்கின் டோன்ஸ். டஸ்கி ஸ்கின்னுக்கு செம்மையான ஒரு ரெட் ஷேட் இது. அதோட இனிக்கான லுக் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். That takes you higher. I will forever be intertwined with you. Where the sun never goes down and time has slowed down. Would it be too crazy if we decided to stay forever? Decided to stay forever. Forever. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.